அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசியினருக்கு 4 சூரியன் புதன், 5 சனி, 6ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்து உள்ளனர். அஷ்டமத்தில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை முதல் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். 9 செவ்வாய் வக்கிரம். விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசியில் 4 சூரியன், 6 சுக்கிரன், 8 குரு சஞ்சரிப்பதால் தேவை இல்லாத அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். நியாயப்படி உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் சற்று தாமதமாகலாம். தேவையில்லாத வகையில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். பெண்கள் மூலமாக மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைபடலாம். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலம் தேவையில்லாத நெருக்கடிகளை தாங்கள் சமாளிக்கலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வையுங்கள். அதிக வேலை பளு காரணமாக தங்களுக்கு மன அமைதி குறைவு உண்டாகலாம். பிறரின் வேலைகளை தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவியர்கள் உடன் பழகக்கூடிய நண்பர்கள் மூலமாக வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமை தேவை. அடுத்து ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைந்து ராகுவோடு இணைந்து இருக்கிறார். சுக்கிரனும் ராகுவும் இணைவதும் 6ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல அமைப்பு. இதில் 2 வகையான நன்மைகள் உண்டு. ராசிநாதன் உச்சமடைவதால் ராசி பலம் பெறுகிறது. சுக்கிரன் 6இல் இருப்பதால் எதிர்மறை பலன் கிடைத்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரலாம். மகரத்தில் உள்ள புதன் உங்களுக்கு பாக்கிய அதிபதி என்பதால் நன்மைகளை தருவார். புதிய வீடு மாறும் யோகம் உண்டு. நீண்ட தூர பயணங்களால் பலன் உண்டு. 4 சூரியன் இருப்பதால் யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம். 5ஆம் இடத்தில் உள்ள சனி சில நன்மைகளை செய்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் செயல்கள் உங்களுக்கு மன கஷ்டத்தை தரலாம். 7க்குரிய செவ்வாய் வக்கரகதியில் இருப்பது நல்லதல்ல. சில காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்படும். பிரதோஷ விரதம் தாங்கள் இருக்கலாம். நன்மைகள் பெருகும். துலாம் ராசி அன்பர்கள் மார்ச் 28ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். மிக அற்புதமான அமைப்பு. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் துறையில் வெற்றி பெறுவீர்கள். நிலபுலன் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதுவரை பொறுமை தேவை. மகாலட்சுமி வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.